கோவை மாவட்டம் சூலூரில் பரோட்டா சாப்பிட்ட கல்லூரி மாணவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர் உயிரிழப்புக்கு உண்மையான காரணம் என்ன? திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் ஹேமச்சந்திரன். சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். கல்லூரிக்கு அருகே சக மாணவர்கள் 4 தனியாக அறை எடுத்து தங்கியிருந்தார். சம்பவத்தன்று இரவு கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தனது நண்பர்களுடன் ஹேமச்சந்திரன் பரோட்டா சாப்பிட்டுள்ளார். பின்னர் வழக்கம் போல தனது அறைக்கு தூங்கச் சென்று விட்டார். வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு தனது குடும்பத்தினர் மற்றும் உறுப்பினர்களுக்கு செல்போன் மூலமாக சாதாரணமாக விசாரித்து மெசேஜ் அனுப்பியுள்ளார். பின்பு தூங்கச் சென்று விட்டதாக தெரிகிறது. காலை 7 மணிக்கு சக நண்பர்கள் எழுந்து பார்த்தபோது மாணவர் ஹேமச்சந்திரன் அசைவு இல்லாமல் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவருக்கு என்ன ஆயிற்று என்பது புரியாமல் தவித்த சக மாணவர் ஹேமச்சந்திரனை பாப்பம்பட்டி பிரிவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவர் ஹேமச்சந்திரன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அதிர்ந்து போன சக மாணவர்கள் அவர்களது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சூலூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தனர். விரைந்து வந்த சூலூர் போலீசார் மாணவரின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். உண்மையில் பரோட்டா சாப்பிட்டதால் தான் மாணவர் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்து மருத்துவர் கூறுகையில், பரோட்டா சாப்பிட்டதால் கல்லூரி மாணவர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை என தெரிவித்துள்ளார். பரோட்டா சாப்பிடுவதால் உயிரிழப்பு ஏற்படும் என இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்றும், வேண்டுமானால் வயதான நபர்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம் என்றும் கூறினார். ஆனால் இளம் வயதினர் பரோட்டா போன்ற உணவுகளை சாப்பிட்டதால் உயிரிழந்திருக்க முடியாது என்றும், மாணவர் உயிரிழப்பிற்கு மாரடைப்பு அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பட் யூஸ்வலாக பரோட்டா சாப்பிட்டு இந்த இளம் வயதிலெல்லாம் மரணம்ங்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, அது சாத்தியம் இல்லை. மேபி ஏதாவது ஒரு அலர்ஜிக் மேனிஃபெஸ்டேஷன் அந்த கண்டென்ட்டில் இருந்ததுன்னா வயிறு உப்பல், வயிறு பொறுமல், வயிறு உபுசம் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஆர் இந்த பையனுக்கு வேறு ஏதாவது அண்டர்லைங் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அது தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தில் இறப்பு வந்திருக்கும். என்ன இருக்குன்னா ப்ராபப்ளி ஏதாவது மூளையில் போகிற ரத்த குழாயை வெடிச்சிருக்கலாம், இல்லை ஹார்ட்டில் அட்டாக் ஆகிருக்கலாம், இல்லை சைலண்ட்டாக சடன் கார்டியக் அரெஸ்ட் மாதிரி ஆகிருக்கலாம். இது எந்த வயசில் வேணால் நிகழலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது இதை லிங்க் பண்ணி பண்ணுறதுங்கிறது கரெக்டாக சரி வராது. கல்லூரி மாணவர் உயிரிழப்பில் ஏதேனும் மர்மம் உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.